உணவை தருகின்றோம், நீதும் பசித்தோர் குணவிட மறக்கின்றோம். கடமை முடிந்ததென நினைக்கின்றோம், எங்கள் கண்களை கொஞ்சம் திறந்து விடு. இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, மூவர் இறைவனோடும் நமது அன்னை வேளாங்கண்ணி தாயின் அருளோடும் இன்று இந்த திருப்பலியிலே நம்மோடு இணைந்து கலந்து கொள்கின்ற தியாக்கோனோடு நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு வாரம், ஒரு மாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ தேவையான அனைத்தையும் இந்த மாதம் முழுவதும் செய்து நிறைவாக வாழ இறைவனிடம் அருள் வேண்ட உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். இந்த நாளுக்காகவும் இன்று நாம் செய்யப்போகின்ற அனைத்து செயல்களுக்காகவும் இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள மீண்டும் உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தாய் திரு அவை இன்று இறந்த நம்பிக்கையாளர்கள் அனைவரையும் நினைவு கூறுகின்ற ஒரு நினைவு நாளை நமக்கு தந்திருக்கிறது. இறந்தவர்களை வெறுமனே எண்ணி பார்ப்பதற்காக அல்ல, இறந்தவர்கள் கண்டிப்பாக நம்மோடு ஏதோ ஒரு விதத்தில் உறவிலே இருந்திருப்பார்கள். ஆகவே உறவிலே சங்கமிக்க அவர்கள் விட்டு சென்ற பாடத்தை, விட்டு சென்ற வழிகளை நல்லவைகளாக இருந்தால் நாம் எடுத்துக்கொண்டு அதன்படி வாழவும், ஒருவேளை அந்த வழிகள் நமக்கு தவறானவையாக தோன்றினால் அவர் செய்திருக்கிறார் என்பது உண்மை என்றால் அவருக்காக ஜெபிக்கவும் இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இறந்தவர்கள் யாராக இருந்தாலும் உறவிலே அவர்களை மையப்படுத்தி அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையிலே கொண்டாட நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் எண்ணி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. உறவுகள் அனைத்திற்கும் ஊற்றாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கேட்டருளவும்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமகன் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் என்னும் எங்கள் நம்பிக்கை எழுச்சியுறுவது போல் அடியார்களும் உயிர்த்தெழுவார்கள் என காத்திருக்கும் எங்களது எதிர்நோக்கும் உறுதி பெறுவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரித்தாள் நடுவே தீப்பொறி போல் பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாள்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 27 பதிலுரை. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு.
ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. அவரே என் மீட்பு. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நாம் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுள்ளத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. அவரே என் மீட்பு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்துக்காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாமன்றோ? நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாமன்றோ? அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு
பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழ செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் விருப்பம். மகனை கண்டு அவரை நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழ செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஒரு மாதத்தில் நாம் புதிதாக காலடி எடுத்து வைக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் இறந்த நம் நம்பிக்கையாளர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இந்த மாதம் முழுவதும் நம்மிலே உறவிலே இருந்தவர்கள் அனைவரையும் நினைத்து அவர்களுக்காக அன்னையினுடைய திருப்பீடத்திலிருந்து நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். உறவின் சங்கமம் என்று ஒரு சிறிய தலைப்பை கொடுத்திருக்கிறேன். தொடக்க நூல் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் இவ்வாறு பார்க்கிறோம். மனிதனை படைத்து தனது உயிர் மூச்சை அவனுக்கு கொடுத்தார். ஆகவே உறவு ஆரம்பமானது, இறை மனித உறவு ஆரம்பமானது. இந்த உறவு தொடர்ந்தது. இறைவன் குல முதல்வர்களை தேர்ந்தெடுத்து ஆபிரகாம், ஈசாக்கு என்று பார்க்கிறோம். இவர்கள் வழியாக அந்த உறவை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் மனிதன் இறந்து போகிறான். மனிதன் இறந்தாலும் உறவு மட்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இறை மனித உறவு தொடர்கிறது.
பிறகு எகிப்திலிருந்து மக்களை மீட்கிறார், மீட்பர் என்று காட்டுகிறார். உடன்படிக்கையின் மக்களாக உறவுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை தருகிறார். அவர்களும் நீங்கள் எங்கள் கடவுள், நாங்கள் உங்கள் மக்கள் என்று தெளிவாக உறவை புதுப்பித்துக் கொள்கிறார்கள், உறவை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். மனிதர்கள் இறந்து போனார்கள், ஆனால் அந்த உடன்படிக்கையின் உறவு தொடர்ந்து வருகிறது. இறைவாக்கினர்களும் வந்தார்கள், இறைவாக்கினர்களும் இறந்து போனார்கள். இறைவாக்கினர்களின் குரலை கேட்ட, அவர்களது ஆலோசனை அறிவுரையை கேட்ட மக்களும் இறந்து போனார்கள். ஆனால் உறவு தொடர்ந்தது, இறை மனித உறவு தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஓசேயா இறைவாக்கினருடைய காலத்திலே உறவு இன்னும் சிறப்பாக சொல்லப்படுகிறது. நான் உங்களுடைய கடவுள் என்று மோசேயிடம் சொன்ன அதே கடவுள் இப்பொழுது ஒரு கணவனைப் போல ஒரு திருமண உறவுக்குள்ளே அவர்கள் வாழ்வதை நாம் பார்க்கிறோம். இறைவன் கணவராகவும் அந்த இஸ்ராயல் மக்கள் மனைவியை போன்றும் வாழக்கூடிய ஒரு புதிய நெருக்கமான உறவை நாம் பார்க்கிறோம். மனிதர்கள் இறந்து போனார்கள், ஆனால் உறவு மட்டும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. உறவு அழிக்கப்படவில்லை, உறவு என்றும் நிலையாய் இருந்தது. இறந்தவர்களை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மக்கபேயர்கள் காலத்திலே வந்தது. ஆகவே மக்கபேயர் 2வது புத்தகம் 12:44-45 இறந்தவர்களுக்காக வேண்டல்கள் செய்ய வேண்டும். ஒரு புதிய பரிமாணம். இறந்து போனவர்களை அதுவரை அவர்கள் நினைத்ததாக நமக்கு தெரியவில்லை. ஆனால் நினைவில்லாமல் இருந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்கள் எப்படி எந்த நிலையில் இருக்கிறார்களோ தெரியவில்லை. ஆகவே அவர்களுக்காக ஒருத்தல் தபசு முயற்சிகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு புதிய பரிமாணத்தை, உறவின் பரிமாணத்தை இறைவன் தருகிறார். அதை செய்த மனிதர்கள் இறந்தார்கள், ஆனால் ஜெபங்கள், உறவு நிலைத்து நின்றது. இறைவன் மற்றொரு புதிய பரிமாணத்தை இதன் மூலம் நமக்கு தருகிறார். இப்படி கடந்து வந்த காலத்தில் இயேசுவினுடைய காலத்திற்குள் நாம் வருகிறோம். இந்த இயேசுவின் காலத்தில்தான் மரணம் என்ன நிலையை கொண்டிருக்கிறது, உறவு எப்படி ஒரு உச்ச கட்டத்திற்கு செல்லுகிறது, இந்த இறப்பு என்பது பயப்பட வேண்டிய ஒன்றோ பயம் காட்டக்கூடிய ஒன்றோ அல்ல என்பதை, உறவின் உச்ச பரிமாணத்தை, உறவின் சங்கமத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித் தருகிறார். பாடுகள், மரணம், உயிர்ப்பு என்ற ஒரு புதிய உறவின் பரிமாணத்தை இயேசு வெளிக்காட்டுகின்றார். யோவான் எழுதிய நற்செய்தி 11வது அதிகாரம் 23வது வசனத்தில் அவர் இவ்வாறு சொல்லுகிறார். யோவான் 11:25-26 வசனங்களில் லாசர் இறந்த பிற்பாடு அவருடைய சகோதரியோடு இயேசு உரையாடுகிறார். அந்த உரையாடலின் ஒரு பகுதி தான் இது. இயேசு அவரிடம், மார்த்தாவிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போதே என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாகார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்க, அவரும் சரி, ஆம், நீர்தான் மெசியா என்று நம்புகிறேன். ஆக இருக்கின்ற பொழுதே இறந்து விட்டாலும் கூட நாம் எப்படி உறவு கொண்டு வாழ முடியும் என்பதை இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய கோணத்திலே நமக்கு சொல்லித் தருகிறார். இதுதான் அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு. இதை நம்புகின்ற, மெசியா என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற யாராக இருந்தாலும் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுதே அவர் இறந்த பிற்பாடும் கூட வாழ முடியும் என்ற ஒரு புதிய பரிமாணத்தை, ஒரு புதிய கோணத்தை ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லித் தருகிறார். ஆகவே மரணத்தை தாண்டி, மரண பயத்தை தாண்டி, உயிர்ப்பை பற்றி, நம்பிக்கையை பற்றி, எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்று படித்த 2வது வாசகத்தின் ஆரம்பத்தில் சொல்லித் தந்ததைப் போல, நம்பிக்கையை பற்றி, எதிர்நோக்கை பற்றி, இறந்தும் உறவை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உறவின் சங்கமத்தை நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறார். இதுதான் இன்றைய நாள். இந்த நாளிலே உறவை பற்றி அதிகம் சிந்திக்க வேண்டும். மரணத்தை பற்றி நினைக்காதீர்கள். எல்லோரும் இறந்துதான் ஆக வேண்டும். பொறாமைப்படாத ஒரே ஒரு நிகழ்வு மரணம்தான். மற்றவர்களிடம் இருப்பதை பார்த்து நாம் பொறாமைப்பட முடியும். அயோக்கியத்தனம் பண்ணுறான் பாரு, எப்படி இருக்கான்னு, நல்லா இருக்கான்,
ஆண்டவன் அவனுக்கு ஒரு சாவை கொடுக்க மாட்டேங்கிறாரு என்றெல்லாம் நாம் பொறாமைப்படக்கூடும். அந்த பொண்ணு இன்னும் ஒன்றுமே இல்லைன்னா மினுக்கிக்கிட்டு போகிறான், என்னத்தை மினுக்கிக்கிட்டு போகிறான்னு தெரியல என்று மற்றவைகளை பற்றி, அழகை பற்றி, நம்மிடம் இருக்கக்கூடிய பொருட்களை பற்றி, நம்மிடம் இல்லாத அல்லது தேவையில்லாதவைகளை பற்றிலாம் நாம் பொறாமைப்பட முடியும். ஆனால் எவரும் அவன் செத்துட்டான் நானும் செத்து போகிறேன் என்று சொல்வது இல்லை. பொறாமைப்படாத நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று இறப்பு மட்டும்தான், மரணம் மட்டும்தான். அது யாராக இருந்தாலும் சரி. ஷேக்ஸ்பியர் சொல்லுவார், டெத் லெவலர். எல்லோரும் ஆண்டி முதல் அரசன் வரை அனைவரையும் ஒன்றுபடுத்துவது இந்த நிலம்தான், இந்த சாவுதான், இந்த மரணம்தான். ஆகவே இது ஒரு யூனிவர்சல் ட்ரூத். பிறந்தவர்கள் இறந்துதான் ஆக வேண்டும். எப்படி இறக்கிறோம், எங்கு இறக்கிறோம், என்று இறக்கிறோம் என்பதுதான் தெரியாத ஒழிய இறந்துதான் ஆக வேண்டும். இந்த திருப்பலியை நிறைவேற்றி கொண்டு இருக்கின்ற நான், மரணத்தை பற்றி பேசுகின்ற நான், உயிர்ப்பை பற்றி, வெற்றியை பற்றி சொல்லுகின்ற நானும் ஒரு நாள் இறப்பேன் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இன்னும் மூடு மந்திரம் அல்ல, மந்திரிக்கின்ற எனக்கு நன்றாக தெரியும். நானும் ஒரு நாள் இறக்கத்தான் போகிறேன் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதுவரை என்னுடைய நிலை, என்னுடைய கோட்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும்? உறவை பலப்படுத்தியதாக இருக்க வேண்டும். உறவிலே வாழக்கூடிய ஒரு அன்பு நிலையிலே இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதைத்தான் முதல் வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்து சொன்னது. அப்படிப்பட்ட அந்த உறவில் வாழ வேண்டும், அப்படிப்பட்ட அன்பில் வாழ வேண்டும். ஆண்டவர் இயேசு கொடுத்த நம்பிக்கையில், எதிர்நோக்கில் வாழ வேண்டும், வெற்றியில் வாழ வேண்டும் என்பதுதான் இன்று நமக்கு தரப்படுகின்ற சிந்தனை. காலியான கல்லறை நமக்கு சொல்லித் தருவதெல்லாம் இதுதான். ஆண்டவருடைய காலியான கல்லறை நமக்கு சொல்லுகின்ற பாடம் வெற்றி, எதிர்நோக்கு. அவரை நம்பியவர்கள் உயிர் வாழ்வார்கள், வெற்றியின் வாகை சூடுவார்கள் என்பதைத்தான் நமக்கு ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார். மரணத்தை விட உயிர்ப்பை, உறவை, உறவின் சங்கமத்தை எப்படி நாம் கொண்டாட வேண்டும் என்பதுதான் இந்த நாளிலே மையக்கருத்தாக நமக்கு அமைகிறது. ஆகவே இந்த மரணத்தை கடந்து உயிர்ப்பை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். இன்று நமது உறவின் சங்கமத்தை நினைவு கூறுகின்ற ஒரு நாள். அதாவது மீண்டும் நாம் இறைவனிடமே செல்லப் போகிறோம், மீண்டும் இறைவனிடமே ஐக்கியமாக போகிறோம். அன்று நாசியிலே ஊதி உயிரை தந்த ஆண்டவரிடம்தான் மீண்டும் நாம் ஒரு புதிய வாழ்வை பெறப்போகிறோம் என்பதை நமக்கு நினைவூட்டுகின்ற ஒரு அருமையான நாள் இந்த நாள். இதைத்தான் முதல் வாசகம் நமக்கு தெளிவாக, நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன என்று சொல்லுகிறது. நீதிமான்கள் என்பவர்கள் யார்? இரண்டாவது வாசகத்தில் சொல்லப்பட்ட ஒளியின் வழியில் பிறந்த, ஆவியின் வழியில் பிறந்த அருள் பெற்றவர்கள் யார்? இன்று ஆண்டவர் சொல்வதைப் போல, நான் உங்களுக்கெல்லாம் செய்கிறேன் என்ற நற்செய்தியிலே யோவான் 6வது அதிகாரத்தில் சொன்னதைப் போல, அவரிடம் நம்பிக்கை கொண்டு வாழக்கூடியவர்கள் யார்? இவர்கள்தான் இன்று நம்முடைய சிந்தனையில் வர வேண்டியவர்கள். இவர்கள் யார் என்றால், தங்கள் உறவை பலப்படுத்தியவர்கள். தங்கள் உறவை, அது எந்த நிலையாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி, மாமா மச்சான், எதில் இருந்தாலும் சரி, எந்த உறவில் இருந்தாலும் சரி, அந்த உறவை மதித்தவர்கள், அந்த உறவை போற்றியவர்கள், அந்த உறவிலே வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள், அந்த உறவு உண்மையான உறவாக இருக்க வேண்டும் என்று ஏங்கியவர்கள், எண்ணியவர்கள், போற்றியவர்கள். எனவே உண்மையோடு வாழ வேண்டும் என்று நினைத்தவர்கள் நீதிமான்கள். இதை மிக அழகாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே, மத்தேயு மலைப்பொழிவிலே 1 to 8 வரை உள்ள வசனங்களிலே பேறு பெற்றவர் என்று சொல்லுகிறார். நீங்கள் அதில் ஆங்காங்கே 2-3 மட்டும் நான் படிக்கிறேன். அதில் அவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. உறவை பற்றி தான் இருக்குது. ஏழை, அந்த ஏழைக்காக நான் ஏதாவது செய்கிறேன், அந்த உறவு. 6வது வசனத்தை படிக்கிறேன். நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். நீதி எங்கேயும் தொங்கிட்டு இருக்கல, அதை செய்ய வேண்டும், அதை உணர வேண்டும், அதை அறிய வேண்டும், உண்மையோடு வாழ வேண்டும். அதுதான் உறவு. அதே போன்று மீண்டும் நாம் பார்க்கிறோம் 8வது வசனத்தில், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். உறவு, உள்ளொன்றும் புறமொன்றும் வைத்து பேசாத நிலை,
அடிநாக்கிலே நஞ்சும் நுனிநாக்கிலே அமுதமும் வைத்து ஊரையும் உலகையும் அருகில் இருப்பவரும் ஏன் நம்முடைய கணவரையும் மனைவியுமே ஏமாற்றுகின்ற ஒரு வித்தை. இந்த தவறான உறவை மாற்றி அவர்களோடு உண்மையிலே உள்ளார்ந்த உறவை அவர் இங்கு சொல்லுகிறார். அப்படி உள்ளார்ந்த உறவோடு வாழ்பவர்கள் தூய்மையானவர்கள், கடவுளாக உண்மையில் கடவுளை காண்பார்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த பேறு பெற்றவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற அத்தனையும் உறவை மையப்படுத்தியதுதான். நாம் எப்படி வாழ வேண்டும், எங்கு இருக்க வேண்டும், எந்த மாதிரியான நம்முடைய உறவுகள் இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகின்ற ஒரு அருமையான நாள். அந்த நாளை நினைத்து பார்ப்பது தான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற மிகப்பெரிய கொடை. இறைவன் கொடுத்த மிகப்பெரிய கொடை மரணம். எல்லோரும் பிறந்தவர்கள் எல்லோரும் உயிர் வாழ்கிறார்கள் என்றால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். மரணம் என்பது ஒரு அருள். ஆகவே அந்த அருளை இன்று நாம் நினைத்து பார்த்து அதையும் கடந்து அந்த உறவிலே வாழ்வதற்கு தேவையானவற்றை பார்ப்போம். உறவின் சங்கமத்தையே நான் சொன்ன இந்த பேறு பெற்றோர் என்பது கூறுகிறது. இப்படி வாழ முடியுமா என்றால் வாழ முடியும், வாழ வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் இவ்வாறு படிக்கிறோம். பிலிப்பியர் 3:20, நமக்கோ விண்ணகமே தாய் நாடு, அங்கிருந்து தான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கின்றோம். ஆகவே நமக்கு இது சொந்தமான வீடு அல்ல, இது நமக்கு சொந்தமான இடமும் அல்ல. ஆகவே நாம் ஆண்டவரோடு உறவிலே மீண்டும் ஐக்கியப்படுத்த வேண்டும். தமிழகத்தில் சிறப்பாக வாழ்ந்த சித்தர்கள் சொன்ன ஒரு வாக்கியத்தை சொல்லி முடிக்கிறேன். இது ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லுகின்ற அந்த உண்மை நிகழ்ச்சிக்கு ஒரே வரியில் உங்களுக்கு சொல்லித்தரும். பஞ்சு மெத்தை ஆனாலும் உட்கார்ந்தல்லவோ படுக்க வேண்டும். பஞ்சு மெத்தை ஆனாலும், நீங்கள் என்ன ஃபோமில் படுத்தாலும் சரி, இந்த ஃபோம் அந்த ஃபோம் படுத்தா தூக்கி அடிக்கும் என்று எந்த ஃபோமில் படுத்தாலும் சரி, போய் பொத்து பொத்துன்னு உழுவ முடியாது. 2 நாள் உழுவலாம், 3 நாள் உழுவலாம், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நமது கடைசி செயல் உட்கார்ந்து காலை தூக்கி பெட்டில் வச்சு படுக்கிறது தான். ஆகவே தான் சித்தர்கள் தெளிவாக சொன்னார்கள், பஞ்சு மெத்தை ஆனாலும், அல்லது கீழே நீங்கள் பாயில் படுத்தாலும் சரி, எதிலாக இருந்தாலும் படுக்கின்ற நேரம் பஞ்சு மெத்தையானாலும் உட்கார்ந்தல்லவோ படுக்க வேண்டும். அதில் உட்கார்ந்து காலை தூக்கி போடுற நேரம், இன்றைய நாள் எனக்கு எப்படி இருந்தது, இன்றைய நாள் என்னுடைய உறவுகளை நான் பலப்படுத்தி இருக்கிறேனா, காலை நான் எழுந்தால்தான் உண்மை, நான் எழுந்தால்தான் வாழ்வு. ஆகவே என்னால் வாழ முடிகிறதா? பஞ்சு மெத்தையானாலும் உட்கார்ந்தல்லவோ படுக்க வேண்டும். அந்த உட்கார்கின்ற அந்த ஒரு 10 செகண்ட் அந்த நாளை அலசி பாருங்கள், ஆண்டவர் அருளாசீர் பொழிவார். இப்படி அலசி பார்க்காத மனிதர்கள் நிறைய இருப்பதால் தான் நமது உறவுகள் பலவீனப்பட்டு போகிறது, நமது உறவுகள் ஒன்றுமில்லாமல் போகிறது, நமது மன்னிப்பை நினைத்து பார்க்க கூட முடியாததாக நாம் வாழுகிறோம். நமது ஈகோ, தற்பெருமை, ஆணவம், பொறாமை, ஜாதி வெறி, தாராள குணம் இல்லாமை, ஏற்றுக்கொள்ளாமை, இவைகளெல்லாம் நம்மை அலைக்கழிக்கின்றன. பெருகும் அநாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், மன முறிவுகள், பரிதாபச் சாவுகள், தற்கொலைகள், நடுத்தெருவில் நிற்கும் பெற்றெடுத்த குழந்தைகள், இவைகளெல்லாம் உறவை பாழ்படுத்தும் ஏராளமான காரணிகள். எண்ணி பாருங்கள். மீண்டும் சொல்லி முடிக்கிறேன். பஞ்சு மெத்தையானாலும் உட்கார்ந்தல்லவோ படுக்க வேண்டும். இல்லறம், துறவரம், தனியறம் எல்லாவற்றுக்கும் இந்த சூத்திரம் பொருந்தும். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு, கருவறை டு கல்லறை, வூம் டு டூம், ஒரே ஒரு முறை நடக்கப் போகின்ற இந்த வாழ்வு சிறப்பான வாழ்வாக, ரம்மியமான வாழ்வாக, ஒற்றுமை மிகுந்த வாழ்வாக, உறவுகளின் சங்கமத்தில் மனிதரோடும் இறைவனோடும் இறை மனித உறவின் சங்கமத்தில் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதற்காக திருவெளிப்பாடு ஆகமம் புத்தகம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை படித்து முடிக்கிறேன். திருவெளிப்பாடு 14:13. பின்பு விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். இது முதல் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர்
பேறு பெற்றோர் என எழுது என்று அது ஒலித்தது. என்னுடைய வார்த்தைகள் அல்ல, வேதத்திலிருந்து தான் நான் படிக்கிறேன். யாரெல்லாம் ஆண்டவரோடு இது முதல் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர். நீங்களும் நானும் ஒரே ஒரு முறை தான் வாழப்போகிறோம். இந்த ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், உறவின் சங்கமத்திலே வாழக்கூடிய வாழ்வாக இருக்கட்டும், திறந்த தாராள மனதோடு அனைவரையும் ஏற்று வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்வாக இருக்க வாழ்ந்து காட்டிய அன்னை வேளாங்கண்ணி தாயிடம் சிறப்பாக ஜெபிப்போம். கருவறை டு கல்லறை ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வு மகிழ்வான நிறைவான வாழ்வாக இருக்கட்டும். மரணத்தை அல்ல, உயிர்ப்பின் ஒளியிலே வாழ கற்றுக்கொள்வோம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். மரித்து உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நமது உறவுகளை பலப்படுத்தி வாழ அருள் வேண்டி ஜெபிப்போம். முடிவில்லாத பேரின்பமே இறைவா, எம் தாய் திரு அவையை வழிநடத்தும் அனைவரையும் ஆசிர்வதியும். குறிப்பாக இன்றைய நாளிலே திரு அவையில் பணியாற்றி மரித்த திருத்தந்தையர்கள், கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், இல்லறத்தார் அனைவருக்கும் உமது இறை சன்னிதானத்தில் இடமளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே இறைவா, இவ்வுலகில் எம்மோடு வாழ்ந்து இறந்து போன எம் பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், பல்வேறு இயற்கை சீற்றங்களினால் குறிப்பாக சுனாமியில் இறந்து போன அனைவரின் குற்றங்களையும் மன்னித்து உமது விண்ணக பேரின்பத்தில் அவர்களுக்கு இடம் தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, விண்ணுலக வாழ்க்கையை நோக்கி பயணம் செய்யும் உம் பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரே எதிர்நோக்கோடு இறுதி வரை உம்மோடும் எம்முடன் வாழ்வோரோடும் நல்லுறவில் சங்கமித்து நல்ல காரியங்களை செய்து அவற்றின் மூலமாக உம்மால் ஆசீர் பெற்ற மக்களாக உம்மிடம் வந்து சேர வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, பல்வேறு கருத்துக்களோடு இத்திருப்பலியில் கலந்து செபித்து கொண்டிருக்கும் உம் பிள்ளைகளையும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாக செபிப்போரின் தேவைகளையும் நிறைவு செய்து தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பத்திற்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். உறவிலே பலப்படாமல் இறந்து போன சகோதர சகோதரிகள் யாராவது நம் மனதில் உறுத்தி கொண்டே இருந்தால் அவர்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். நமக்கும் நல்ல மனநிலை வேண்டும் என்று வேண்டுவோம்.
ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க வேண்டும் என்று வாழ்ந்த அன்னையிடம் ஜெபிப்போம். வாழ முடியாது, வாழக்கூடாது என்று தாறுமாறாக சிந்தனைகள் வந்தால் அவைகளெல்லாம் உயிர்ப்பின் ஒளியிலே நினைவு கூர்ந்து வாழ முடியும், வாழ வேண்டும் என்ற உற்சாகத்தை தர வேண்டும் என்று அன்னை வழியாக ஜெபிப்போம். ஒரு நாளும் தற்கொலையோ, ஓடிவிடுவதோ, வேண்டாம் என்பதோ, மன்னிக்க முடியாது என்பதோ வாழ்க்கையின் சூத்திரமாக அமைந்துவிடக்கூடாது என்று தாராள உள்ளத்தோடு வாழ மிகப்பெரிய மனது வேண்டும் என்று ஆண்டவரிடம் இந்த நாளிலே ஜெபிப்போம். இந்த விண்ணப்பங்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து எல்லா சூழல்களிலும் நம் கரம் பற்றி வழி நடத்துகிறவருமாகிய நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அடியோர் யாம் தரும் காணிக்கை அன்பாயே பாய் ஆண்டவரே. ஒரு வாழ்வு உண்டு என்று எம்மேலிலும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் நீண்மையின் பலியாய் தருகின்றோம். அடியோர் யாம் தரும் காணிக்கை அன்பாயே பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கை அன்பாயே பாய் ஆண்டவரே. உறவுகளை பலப்படுத்தி சங்கமித்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றலோடு எம்மில் செயலாற்றும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், எங்கள் காணிக்கைகளையும் எங்களையும் கனிவுடன் ஏற்றருளும். அதனால் திருமகனுடைய பரிவிரக்கத்தின் மாபெரும் அடையாளத்தில் ஒன்றுபடும் இறந்தவும் அடியார்கள் திருமகனோடு மாட்சிக்கு உயர்த்தப் பெறுவார்களாக. இவ்வாறு நாங்கள் என்றும் விசுவாசத்தில் வாழ வளர எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் மாதத்தின் முதல் ஞாயிறாகிய இன்று இறந்த நம்பிக்கையாளர்களை நினைவு கூர்ந்து இந்த பேராலயத்திலிருந்து நாங்கள் ஜெபித்து அவர்களுக்காக வேண்டுகின்ற இந்த நிகழ்வு மெய்யாகவே தகுதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரே சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும்
என்றும் உமக்காக வாழ்ந்திட அவர் ஒருவரே சாக திருவுளமானார். ஆகவே வானதூதர்களின் திரளோடு இந்த பேராலயத்திலே கூடியிருப்பவர்களும் ஊடகங்கள் வழியாக உம்மை போற்றுவோரும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென தகுதியில்லாத எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நெஞ்சார்ந்த நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர், சகோதர சகோதரிகள், உபகாரிகள், கடந்த இரவிலே இறந்து போன சகோதர சகோதரிகள்,
உலகில் யாரும் நினையாதவர்கள் உத்தரிக்கும் தலத்தில் இருக்கும் ஆன்மாக்கள் என்று அனைவரையும் இப்பொழுது இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். கூடி ஜபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கமாயிரும். இந்த மாதம் முழுவதும் நாங்கள் செய்யப்போகின்ற எல்லா செயல்களின் மீதும் எடுக்கப் போகின்ற எல்லா முடிவுகளின் மீதும் ஆவியானவரது துணையோடு வழி நடத்தியருளும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்ற உம் திருமகனும் என்றும் எங்கும் எப்பொழுதும் எங்களின் கரம் பற்றி வழி நடத்துகிறவருமாகிய நலாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கே உரியதே. நாம் அனைவரும் உறவில் சங்கமித்து மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ வேண்டும் என்று ஆண்டவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் குழந்தைகளையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையையும் குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும் உறவிலே பலப்பட்டு வாழக்கூடிய மனப்பக்குவத்தையும் தந்து வழி நடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தரும் விருந்துக்கு இங்கே வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? இறைவா, 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 இறைவா. நன்றியோடு மன்றாடுவோமாக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இறந்தவும் அடியார்கள் தாங்கள் கொண்டாடும் பாஸ்கா மறை நிகழ்வால் ஒளியும் அமைதியும் நிறைந்த விண்ணக வீட்டிற்கு வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீது தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நீ வாழ்க, நீ வாழ்க, தாயே நீ வாழ்க. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாம் வல்ல நம் இறைவனாகிய ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் பரிந்துரையால் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இதயம் விரும்பி தேடும் எல்லா நலன்களாலும் உங்களை நிறைவுற செய்வாராக. நீங்கள் ஏறெடுக்கும் எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவிசாய்ப்பாராக.
இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அனைவரும் சேர்ந்து இறந்தோர் வாழ்வொளி பெருக பாடல் பாடுவோம். ஒளி பெருக அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. நின்னொளி அவர் மேல் ஒளிந்திடுக. பூவின் மீதம் அவர் நிலைவு நிலைத்திடுக. நின்னொளி அவர் மேல் ஒளிந்திடுக. பூவின் மீதம் அவர் நிலைவு நிலைத்திடுக. தீயவையாவும் விலகிடுக. தீயவையாவும் விலகிடுக. தினமும் மகிழ்வில் நிலைத்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர்களே, இதோ ஒரு மறைபொருளை உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் யாவரும் சாக மாட்டோம், ஆனால் அனைவரும் மாற்றுரு பெறுவோம். ஒரு நொடி பொழுதில் கண்ணிமைக்கும் நேரத்தில் இறுதி எக்காலம் முழங்கும் போது இது நிகழும். எக்காலம் முழங்கும்போது இறந்தோர் அழிவற்றவர்களாய் உயிருடன் எழுப்பப்படுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது என்று சொல்லவும். பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பல்லவி. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதர் உமக்கு அஞ்சி நடப்பர். பல்லவி. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். பல்லவி. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, ஆம், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ராயலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. பல்லவி. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இக்கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள நம் அனைவரும் முடிவில்லாத ஆன்மாக்கள் முடிவில்லா வாழ்வடையுமாறு மன்றாடுவோமாக. உங்கள் பதில் முடிவில்லா வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. முடிவில்லா வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. இறைவா, இறந்த எங்கள் பெற்றோர், சகோதரர் சகோதரிகள், மக்களுடைய ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் தங்கள் குற்றங்களுக்கான தண்டனையிலிருந்து விடுதலை அடைந்து விரைவில் உமது ஆறுதலை பெறுவார்களாக. முடிவில்லா வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. இறைவா, இறந்து போன எங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுடைய ஆன்மாக்களுக்கும் நீர் இரக்கம் காண்பிப்பதால் அவர்கள் உமது அரவணைப்பில் வந்து சேர்வார்களாக. முடிவில்லா வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. இறைவா, அடக்கம் செய்யப்பட்டுள்ள விசுவாசிகளின் மீது, குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் மீது உமது கருணை கண்களை திருப்புவதால் அவர்கள் உமது அன்பு முகத்தை காணும் பேறு பெறுவார்களாக. முடிவில்லா வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. இறைவா, மரணமடைந்த குருக்கள், கன்னியர், விசுவாசிகள் அனைவரும் உமது இரக்கப் பெருக்கத்தை முன்னிட்டு உமது ஆறுதலையும் அமைதியையும் பெறுவார்களாக. முடிவில்லா வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. எல்லோரும் சேர்ந்து நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, கடலில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள யார் முனையாத ஆன்மாக்கள் அனைவருக்கும் மன்னிப்பு அளித்து உமது திருமுகத்தை காணும் பேற்றை அளித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் கோவிலுக்கு முன்பாக இருக்கின்ற கல்லறை இப்பொழுது மந்திரிக்கப்படும், அங்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஹலோ 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 தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறந்த நம்பிக்கையாளர்களை நினைத்து நாம் இப்பொழுது அனைவரும் சேர்ந்து பாடி ஜெபிப்போம். இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக, அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக, அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. நின்னொளி அவர் மேல் ஒளிர்ந்திடுக, பூவில் நீதம் அவர் நினைவு நிலைத்திடுக. நின்னொளி அவர் மேல் ஒளிர்ந்திடுக, பூவில் நீதம் அவர் நினைவு நிலைத்திடுக. தீயவையாவும் விலகிடுக, தீயவையாவும் விலகிடுக, அவர் தினமும் மகிழ்வில் நிலைத்திடுக. இறந்தோ வாழ்வு ஒளி பெருக, அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தின்
இயல் 15 இறைவாக்கியங்கள் 51, 52. சகோதரர்களே, இதோ ஒரு மறைபொருளை உங்களுக்கு சொல்கிறேன். நாம் யாவரும் சாக மாட்டோம், ஆனால் அனைவரும் மாற்றுரு பெறுவோம். ஒரு நொடி பொழுதில் கண் இமைக்கும் நேரத்தில் இறுதி எக்காலம் முழங்கும் போது இது நிகழும். எக்காலம் முழங்கும் போது இறந்தோர் அழிவற்றவர்களாய் உயிருடன் எழுப்பப்படுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில் பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. ஆண்டவரை, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டிற்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, ஆம், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கிறது. இஸ்ரவேலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அனைவருக்காகவும் முடிவில்லா வாழ்வு அடையுமாறு அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பின்னும் எல்லோரும் முடிவில்லா வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே என்று பதில் சொல்லுவோம். முடிவில்லா வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. இறைவா, இறந்த எங்கள் பெற்றோர், சகோதரர், சகோதரிகள், மக்களுடைய ஆன்மாக்கள் உம்முடைய இரக்கத்தால் தங்கள் குற்றங்களுக்கான தண்டனையில் இருந்து விடுதலை அடைந்து விரைவில் உமது ஆறுதலை பெறுவார்களாக. முடிவில்லா வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. இறைவா, இறந்து போன எங்கள் உற்றார் உறவினர்கள், நண்பர்களுடைய ஆன்மாக்களுக்கும் நீர் இரக்கம் காண்பிப்பதால் அவர்கள் உமது அரவணைப்பில் வந்து சேர்வார்களாக. முடிவில்லா வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. இறைவா, அடக்கம் செய்யப்பட்டுள்ள விசுவாசிகளின் மீதும் குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் மீது உமது கருணை கண்களை திருப்புவதால் அவர்கள் உமது அன்பு முகத்தை காணும் பேறு பெறுவார்களாக. முடிவில்லா வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. இறைவா, மரணமடைந்த குருக்கள், கன்னியர்கள், விசுவாசிகள், குறிப்பாக இந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அருட்தந்தை நொரோனா அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் உமது இரக்கப் பெருக்கத்தை முன்னிட்டு உமது ஆறுதலையும் அமைதியையும் பெறுவார்களாக. முடிவில்லா வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் சிறப்பாக இங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அருட்தந்தை நொரோனா அவர்களுக்காகவும் அவரது ஆன்ம இளைப்பாற்றிக்காக நாம் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். எல்லாம் வல்ல எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், இக்கல்லறையில் அடக்கப்பட்டிருக்கின்ற அருட்தந்தை செபாஸ்டினோ நொரோனா என்ற உம்முடைய விசுவாசி இவருக்கு மன்னிப்பளித்து உமது திருமுகத்தை காணும் பேற்றை அளித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, இவருக்கு நித்திய இளைப்பாற்றியை அளித்தருளும். முடிவில்லா ஒளி இவர்கள் மேல் ஒளிர்வதாக. உம் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும்,
அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. அனைவரும் கோவிலுக்கு இடதுபுறம் இருக்கின்ற கல்லறைக்கு செல்லவும். அந்த 2 கல்லறைகள் அங்கு இருக்கின்றது. அவை மந்திரித்த பிறகு வலதுபுறம் இருக்கின்ற நிறைய கல்லறைகள் இருக்கின்றன. பங்கு கல்லறை அது மந்திரிக்கப்படும்.